போட்டு மாலை போட்டு போவாங்கல்ல, வருஷம் வருஷம் மாலை போடுறவங்க 20 வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேலே இருந்து கீழே வந்தப்போ சிஎம்சி மருத்துவமனையில் அவங்க வந்து ஐசியூவில் இருக்கும்போது டாக்டர்கள் கேள்விப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, மடிப்பிச்சு எல்லாம் கேளுங்க. அப்போ அவங்க பையனுக்கு வந்து சுகம் கிடைக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த மடிப்பிச்சு எடுத்தால் எல்லாம் போனால் ஒன்றும் கிடைக்கல. அவர் வந்து கோமா ஸ்டேஜ்லேருந்து கண் விழிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக சிஎம்சியில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நேராக சிஎம்சிக்கு போயிருக்காங்க. சிஎம்சிக்கு போயிட்டு சிஎம்சி சாப்பிளில் ஜோம் பண்ணியிருக்காங்க. சிஎம்சி சாப்பிளில் ஜோம் பண்ணிட்டு மேலே வந்து அழுது ஜோம் பண்ணியிருக்காங்க. யாருமே அவங்க ஜோம் பண்ண கூட தெரியல. அந்த நேரத்தில் யாருமே சுகம் கொடுக்கல. நான் படிப்பு எடுத்த எல்லாமே பண்ணியாச்சு, ஒன்றும் பலனில்லை. அவர் சிஎம்சி சாப்பிளில் ஜோம் பண்ணிட்டு மேலே போய் பார்க்கும்போது அவங்க பையன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் ஆனால் பாபா நீங்கள் பெங்களூர் போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, பைபிள் டெஸ்ட் ஆரம்பிச்சுன்னா எல்லாம் வேதத்தை படி, வேதத்தை தியானிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும். அதனால தான் ஆதியாகமும் புதிய படம் பழைய படம் மாற்றி மாற்றி வைக்கணும். நான் எதுக்காக சந்தோஷப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதம் ஆச்சு பாபு பைபிளே கிடையாது. அவன் வீட்டில் இருந்த மாலை அந்த முந்தானை எல்லாம் அந்த படம் கிடங்கெல்லாம் தூக்கி போட்டு பொழுதுட்டாங்க. பொழுதுட்டு வீட்டில் ப்ரேயர் கூப்பிட்டு வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சபைக்கு வர ஆரம்பித்தோம். மலர் அவங்க தான் வந்து பாபா அவங்க வந்து கூட்டிகிட்டு போனதே. மலர் சசிகலா தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் வேதத்தை கொடுத்த 2 மாதம் தான். போன மாதம் ஒரு டெஸ்ட் எழுதினாரு, ஆனால் மார்க் கம்மியாக வாங்கிட்டாரு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் 20 கொஸ்டின் கேட்டிருந்தோம். 20 கொஸ்டின்ல 16 கொஸ்டின் கரெக்டாக டீக் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நம்ம பண்றோம், எதுக்காக பண்றது, ஆண்டோட நாம மையப்படுத்தி பார்த்தீங்களா. அவர் சொன்னாங்க, ராத்திரி 3 மணிக்கு கூட எழுச்சி போய் வாசிச்சுதான் பாப்பா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாள் பாப்பையில் வாரத்தில் கொடுக்குறோம். செகண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற சுபாஷ் அவர் கம்மியாக. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது இன்னொரு சந்தோஷமான ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நம்ம பைபிள் டெஸ்ட் வச்சோம். இதனால் பைபிள் டெஸ்ட் வச்சதில் எப்படியோ ஒரு 4 கேள்விக்கு 5 கேள்விக்கு பதில் ராங்க தான் வந்துருக்கு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 20க்கு 20 வாங்கணும். ஆனால் என்னன்னா, இந்த முறை நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் போட்டு படித்தேன். நான் அதே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்படி இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஆகணும். அதுக்காக நான் வந்து விடவே இல்லை. நான் ஏன்னா போன முறை வந்து நான் தோத்துட்டேன். போன முறை நான் வந்து என்ன வாங்கல, ப்ரைஸ் வாங்கல. இந்த முறை நான் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக படிச்சிருக்காங்க. பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு. இதெல்லாம் ஒன்று தப்பு பண்ணாத ஒன்றுமே தப்பு இல்லை. 20 இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் டெஸ்ட் ஆரம்பிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 10% வாங்கணும். ஆனால் இந்து மதிய நிஜமாக கணக்கு பார்த்தீங்கன்னா படி, நல்லா படிக்கிறதுக்காக தான் வேதத்தை தியானி வேதத்துக்குண்டான ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நீங்கள் படிக்கும் போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.